சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 29 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு கச கச கசன்னு டென்ஷன் ஆகி அப்புறம் நார்மல் ஆகுங்க. நிறைய பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய மெட்டீரியல் சேல் ஆகும். ஆனா இடம் வைக்கிறது, நிலம் வைக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, நிறைய பேருக்கு கலையுலகம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும். உடம்புல லைட்டா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், உக்கிரமா கோவம் வருது, இதெல்லாம் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. வீட்டுல நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நாள். பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வைக்காத எல்லா விஷயமே அடுத்த 1.5 மாசத்துல இன்னி நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. சூப்பரான டைம் பீரியட். பணம் பொருளாதாரத்தினால ஏற்றம் கொடுக்கும். நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், இட மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நிறைய நாள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரசேகர பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். பணத்துக்காக, படிப்புக்காக, அறிவுக்காக நடக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பாராட்டுகள் வேலையிலயும் சரி வீட்லயும் சரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா சொல்ல விஷயத்த எல்லாமே ஓவர் பாசம், ஓவர் டென்ஷனா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா டென்ஷன் இல்லாம பாத்துங்க. நான் ஜாதகத்தின் பிரகாரம், கோச்சாரத்தின் பிரகாரம் இப்போ சனி வக்கரமா வேற இருக்குது. செவ்வாய் சந்திரனுடைய பார்வை வேற டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. எந்த விதமான கோபதாபங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு பிரயாணம் இருக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், இடமாற்றம், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. எந்த விஷயத்த நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நல்லபடியா முடியும். தேவையில்லாத மனக்கவலைகள், மனக்லேஷங்கள் இது எல்லாமே இருக்காம பாத்துக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடம் மாற்றம், சம்டைம்ஸ் டிராவல், சம்டைம்ஸ் மேல் அதிகாரிகளோட ஒரு முக்கியமான வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகும். நிறைய பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய லிஃப்ட், ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வரும்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அசாத்தியமான திருப்தி, தெய்வ அனுகிரகம். ஏதோ நல்ல விஷயத்துக்கு பூர்வீக சொத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. மகரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் வரக்கூடாது. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பு சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த 1.5 மாசத்துக்கு ஒரு காலில் வெந்நீர் ஊத்துற மாதிரி அவ்வளோ பிஸியா இருப்பீங்க. அதே மாதிரி அவ்வளோ வேலை பார்க்க வேண்டிய நிலமா இருக்கும். நிறைய பேருக்கு புதுசாக ஏதாவது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் மாத்துறது இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கை துணைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கு. உங்க ஹெல்த் மெயினா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், பிபி சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ஸோ இன்றைய நாள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.